ஹலோ மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ இந்த பாண்டிச்சேரி ஏர்போர்ட் எப்படி வருங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் நானுங்க. ஸோ பாண்டிச்சேரி ஏர்போர்ட்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதுதான் தப்புங்க. பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுங்க பாண்டிச்சேரிக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வருங்க. 6 குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் வருங்க. இது நியரஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு நியரஸ்ட் ஏரியா நான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறிங்க எரிமேடா, சாரி அந்த எரிமேடா எனக்கு சரியாக தெரியல. ஸோ உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு கேளுங்க, ஓகேங்களா. உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இறங்குனீங்கன்னா அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இல்லை 600 மீட்டர் வருங்க. குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டருக்குள்ள தான் வர வச்சுக்கல, நடந்தே வந்துடலாம் நீங்கள். அதே மாதிரி பாண்டிச்சேரி ஏர்போர்ட் பாண்டிச்சேரிங்கிறது தப்புங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாங்குனா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் டெய்லி எத்தனை ஏர்போர்ட் ரன் ஆகுங்கிறது கிட்டத்தட்ட சொல்கிறானுங்க. ஒரு நாளைக்கு 2 சர்வீஸ் ஏர்போர்ட் ஆகுதுங்க. ஒன்று ஹைதராபாத்துக்கு, இன்னொன்று பெங்களூருக்குங்க. ஸோ 2 சர்வீஸ் தான் ஏர்போர்ட் ஆகுதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஒன்று இருக்குதுங்க, மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசெட் ஒன்று இருக்குங்க. ஸ்பைசெட் போதும் என்னங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ ரெண்டுமே இண்டிகோவாங்கிறது தெரிஞ்சால் எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரி, நான் முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து பார்க்கறேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு ஏர்போர்ட்டுக்கு நேராக மெயின் ரோட்டில் தான் நான் நடந்தே போயிட்டுருக்கேன் நான். இதுலேருந்து நேர் ஸ்ட்ரெயிட் போனீங்கன்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்லேருந்து நம்ம உள்ளே போகலாமா வேண்டாமாங்கிறத அங்கே போய் பார்ப்போம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்கெட்டுங்கிறது கோல்டு தங்கம் மாதிரி தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேரியன்டேட் ஆகும், ஓகேங்களா. தங்கமும் ஃப்ளைட் டிக்கெட்டு ரெண்டும் ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் ஒரே விலை இருக்காதுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை மாற்ற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மொத்தம் இங்கே ரெண்டு ஃப்ளைட்டு தான் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகுதுங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகுதுங்க. ஸோ டெல்லி மும்பைக்கு இப்போ ஃப்ளைட்டு போகுதா இல்லையாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாரிடா, நான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ இதுதான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டு. உள்ளே போய் பார்ப்போம் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு. உள்ளே விட்றாங்களா என்னன்னு தெரியல. ஸோ முடிஞ்சால் இப்போ ஏர்போர்ட்டில் டீ குடிச்சு பார்ப்போம். சேலம் ஏர்போர்ட்டில் டீ குடிச்சேன். அங்கே டீ எவ்வளோ தெரியுங்களா? 50 ரூபா தான் சேலம் ஏர்போர்ட்டில். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் எவ்வளோ டீங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு கீழே எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் எவ்வளோ டீ என்ன மாதிரி இதுங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நம்ம பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே யாராவது பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்துருந்தீங்கன்னா அவங்க எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ பாண்டிச்சேரி ஏர்போர்ட் எப்படி இருக்குங்கிறது கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வெய்யத்தான் மக்களை போட்டு கொளுத்துதுங்க. மே மாதம் மாதிரி வெய்ய போட்டு இந்த அடி அடிக்குது மக்களே. நான் வெயில் நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பயங்கரமாக வெயில் அடிக்குது மக்களே, சீரியஸாக தான், ஓகேங்களா. ஸோ பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ என்னால் ரன்வே எடுக்க முடியாதாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். ரன்வேங்கிறது அது உள்ளே ரொம்ப உள்ளே இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் எடுக்க முடியுமா என்னங்கிறது நிஜமாக தெரியல. ஸோ வெளியிருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டை நான் கவர் பண்ணுறேன் நான், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே யாராவது பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்திருந்தீங்களா அவங்க எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாண்டிச்சேரி ஏர்போர்ட்லேருந்து யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்களா அவங்க எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு